ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். மாப்பிள்ள அப்படி என்னதாமா பண்ணாரு? எனக்கு ஜூஸ் போடுறதா சொல்லி போட்டுட்டு இவரே குடிச்சுக்கிறாரு. வெறுப்பேத்திட்டு இருக்காரு. இல்ல ராதிகா, உனக்கு ஜூஸ் போட்டு குடுக்க போறேன்னு வெளியே சொல்லிட்டு வந்தாரு. இவளுக்காக தான் அத்தனை நான் ஜூஸே போட்டேன். இவ தான் குடிச்சா. வேணா அவ வாய பாருங்களேன். ஜூஸ ஃபுல்லா குடிச்சிட்டு கிளாஸ் என் கையில கொடுத்துட்டு இப்ப எதுக்கு என்ன இப்படி சத்தம் போறான்னு எனக்கு புரியல. ஒருவேளை என்ன இவளுக்கு இப்பவும் பிடிக்கல போல இருக்கு. என்ன? நிறுத்துறி. இன்னும் எப்பதாடி உனக்கு கூறு வர போகுது? மாப்பிள்ள மனச நோகடிக்காத ராதிகா. இனிமே இப்படி பண்ண உள்ளத்தாச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். அப்படியே 2 அரை கொடுத்துருவேன். ஐயோ அத்தை, என்னம்மா நீ? இப்பதான் உனக்கு புத்தி வர போகுதோ தெரியல. கிளாஸ் கொடு. நீ கொடுத்தத திருப்பி கொடுப்ப, வாங்கி கொள்ளடி என் சின்ன கண்மணி. ஏய் என்ன கடுப்பாயிட்டியா? சம்பந்தி போட்டோ. இதெல்லாம் அவங்க வீட்ல தானே செய்யணும். எதுக்கு நம்ம வீட்ல இந்த போட்டோலாம்? யாருமே மன்னிக்க முடியாத எவ்ளோ பெரிய பாவத்தை செஞ்சிருக்கோன்னு மறந்துடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் இது. ஒரு உயிர் போற அளவுக்கு ஒரு துரோகத்தை பண்ணிருக்கோம். இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் இதுக்கு மன்னிப்பே கிடையாது. தினம் தினம் இங்க விளக்கேத்தி வச்சு இவர்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். அவர் ஆத்மா நம்மள மன்னிச்சாதான் இந்த பாவத்துல இருந்து விடுதலை கிடைக்கும். அடுத்த வீட்டு உயிரை அழிச்சாவது இந்த வீட்டு உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சது. ஈவு இறக்கமே இல்லாம அந்த பழிய ஏன் மேல போட்டது. இப்படி வரிசையா எல்லா தப்பையும் பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நடு வீட்டுல உட்காந்து விருந்து சாப்பிடுறது, இந்த மாதிரி கேடு கெட்ட விஷயம்லாம் இதுக்கப்புறமாச்சும் இந்த வீட்ல நடக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால்தான் என் மாமனார் போட்டோவை இங்க வச்சிருக்கேன். இனி எப்பவுமே இது இங்கதான் இருக்கும். அதுவும் இல்லாம ஒரு ஐயரை வர வச்சு பூஜை பண்ணி மாமாவுக்கு பண்ண வேண்டிய மரியாதைய நான் பண்ண போறேன். அக்கா, ராதிகா, கொஞ்சம் அமைதியா இருமா. அவ சொல்றதும் சரிதானே? இல்ல சித்தப்பா. இங்க பாருமா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு உயிர் நம்மளால போச்சுன்னு 4 பேர் சொல்ற மாதிரி ஆகி போச்சுல. அதுவும் இல்லாம அவர் நம்ம வீட்டு சம்பந்தி வேற. நாம அவங்க வீட்டுக்கு போய் துக்கத்தை விசாரிக்க முடியல. நாமளே கொண்டுட்டு நாமளே எப்படி போய் துக்கம் விசாரிக்கிறது? அதுக்கு என்ன தகுதி இருக்கு நமக்கு? சரிதான்ப்பா, அங்க போக முடியலனாலும் இதோ ரஜினி சொல்லிட்டால, அவ சொன்ன மாதிரியே அந்த மரியாதை இங்கே செஞ்சுட்டு போவோம். எப்படியோ சாமியா நினைச்சு கும்பிட்டாலும் சரி, பாவியா நினைச்சு கும்பிட்டாலும் சரி, பாத்திபா அப்பாவை கும்பிடுறதுதான் நல்ல முடிவு. மாமா, ஐயரை வர சொல்லுங்க. மாப்பிள்ள இருங்க, இங்க இருந்து கூட மாட எல்லாத்தையும் பாருங்க. நான் போய் ஐயரை பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல மாமா, நீங்க போங்க. ஏமா, ஏன்
அதான் நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்றேன்ல. மாப்பிள்ள இங்க இருந்து கூட மாட வேலையை பாருங்க. சங்கரி சித்தப்பா. நீ கூட மாட எல்லா வேலையும் பார்த்துட்டு சரிங்க சித்தப்பா. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். பாத்துக்கிறேன் நீங்க. आयात पितरः सौम्याः गम्भीरैः पदिभिः पूर्वैः प्रजामस्पभ्यं ददधोरयं च दीर्घायित्वं च गोत्रान् वसुरुत्रादित्यसुरभान् अस्पते पितृपितामह प्रपितामहानावाहयामि सकृदाच्चिन्नं बर्ह्युरोणा मृतिस्योणं पितृप्यस्वापरामेकम् अस्मिन् श्रीदन्तमे पितरः सौम्याः पितामहाः प्रपितामहाश्च अणुगैः सह गोत्राणां शर्माणां वसुरुत्रादित्यसुरभाणाम् अस्मत्पितृपितामह प्रपितामहानाम् इदमासम् மாமா நேரமாச்சு, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. சரிம்மா. பாத்திபா பார்த்திபா, பாத்திபா என்ன பண்ற? சித்தப்பா ஏய் பாத்திபா. ஏய்! வேண்டாம் சொல்லிட்டேன். உயிரோட இருந்த எங்க அப்பாவை கொன்னுட்டு பூஜை பண்றீங்களா? எங்க அப்பாவோட போட்டோவை தொடறதுக்கு கூட உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. பாத்திபா. பாத்திபா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.